Hi guys, welcome back to our channel Learn with Sam, your daily dose of knowledge. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். அதுவும் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, பேசிக்கா இங்கிலீஷ் எப்படி பேசணும், எப்படி ஒரு சில வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்மளுடைய கான்வர்சேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாயிடுச்சு. பிகாஸ் நவடே லைஃப்ல இங்கிலீஷ் இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கிலீஷை கத்துக்கிறதே ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அதுவும் நம்ம தமிழ் பேசிக்கிட்டே அந்த தமிழ் மூலியமாவே நம்ம இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நீங்க கத்துக்க போறது என்னன்னா ஃபனடிக்ஸ். ஃபனடிக்ஸ்னா முதல்ல என்னன்றத பேசிக்கா சொல்லிடுறேன். Phonetic is the branch of linguistics that studies the sound of human speech, how they are physically produced, transmitted or perceived. ஒரு phoneticsன்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை படிக்கிறப்போ அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அது பிசிக்கலா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுடைய டங் மூலயமா வெளில வருது, அது மற்றவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, மற்றவங்க அதை எப்படி பர்சீவ் பண்றாங்கன்றது தான் ஃபனடிக்ஸ். ஸோ ஃபனடிக்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கு எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஹவு டு ப்ரொனவுன்ஸ். இப்போ நம்ம பேசிக்கான ஒரு வேர்ட் படிச்சாலுமே அது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியலேன்றப்போ நம்ம அதை சிலபிஃபை பண்ணி படிப்போம், விச் மீன்ஸ் பார்ட்டா படிப்போம். அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ப்ரொனவுன்ஸ்னு சொல்லிட்டேன். ஆனா இதை நம்ம ப்ரொனவுன்சியேஷனா படிக்கணும்? நோ வே. இதை ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இங்க ஓ இல்ல, இந்த ஓன்றது இங்க சைலண்ட். அப்போ நம்ம படிக்கிறப்பயே திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரனன்சியேஷன். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற வேர்டை நல்லா கவனிங்க. அதை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், ப்ராக்டிஸ்ல இருந்தால் தான் கண்டிப்பா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரனன்சியேஷன்னா என்னன்னா, the way the words are spoken. நம்ம எப்படி ஒரு வேர்டை மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறோம் அப்படின்றது தான் ப்ரனன்சியேஷன். சில சிம்பிளான வேர்ட்ஸை எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றத பார்க்கலாம். இது நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். வெட்னஸ்டே நம்ம யூஸ்வலா ஒரு வீக்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இதை நம்ம வெட்னஸ்டேன்னு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. திஸ் இஸ் நோன் ஆஸ் வென்ஸ்டே. எப்படி சொல்லணும்னா வென்ஸ்டே. நான் உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்க அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அந்த வேர்டுக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிடும். வெட்னஸ்டேன்னு சொல்லக்கூடாது, இட் ஷுட் பி கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் வென்ஸ்டே. நெக்ஸ்ட் ஒன் பிப்ரவரி அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க ஃபெப்ருவரின்னுவாங்க. அது மிஸ்ப்ரொனவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இதுக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்னன்னா ஃபெப்ருவரி. அதனால தான் உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்க சேர்த்து படிச்சாலே ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தை கொலோனல். இது நம்ம நிறைய மூவிஸ்ல கூட பார்த்திருப்போம். எல்லாருமே இதை வந்து கலோனல்னு சொல்றாங்க. இது வந்து கலோனல் கிடையாது. திஸ் இஸ் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கர்னல். அகைன் ஐ எம் சேயிங் கர்னல். நான் சொல்ல சொல்ல நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இந்த வேர்ட். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ப்ரனன்சியேஷன். இதை நம்ம எல்லாரும் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் ப்ரனன்சியேஷன். பிகாஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொனவுன்ஸுக்கு NOUN வரும், இங்க பாத்தீங்கன்னா அந்த ஓ கிடையாது. ஸோ இதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன? ப்ரனன்சியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்பிரெஸோ அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஆனா இது பேரு எக்ஸ்பிரெஸோ கிடையாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெஸ்பிரெஸோ. ஹெஸ்பிரெஸோ. அண்ட் லாஸ்ட் வேர்ட் இஸ் கிளென்லினஸ். இது நம்ம நிறைய பேர் படிக்கிறப்போ கிளீன்லினஸ்னு படிப்பீங்க. அது ரொம்பவே தவறான. அது கிளீன்லினஸ்னு நம்ம சொல்லவே கூடாது. திஸ் இஸ் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கிளென்லினஸ். அகைன் ஐ எம் சேயிங் கிளென்லினஸ். நெக்ஸ்ட் இது நம்ம பேசிக்கா பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். டைம் டேபிளுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டா நம்ம ஷெட்யூல்னு சொல்லுவோம். பட் திஸ் இஸ் டிபிக்கலி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் ஸ்கெட்யூல். திஸ் இஸ் ஸ்கெட்யூல். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இதை ஸ்கெட்யூல்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய கான்வர்சேஷன்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல யூஸ்வலா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா ஷெட்யூல்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். பட் திட் இஸ் டிபிக்கலி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் ஸ்கெட்யூல்டு. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ், இதை நீங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? இன்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவீங்க. தட் இஸ் டோட்டலி ராங். பிகாஸ் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது தெரியும், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றது. பட் அது டெக்னிக்கலா தெரியாதவங்களுக்கு இந்த வேர்டை பார்க்குறப்போ இது என்டர்பிரனர் அப்படின்னு தான் படிப்பாங்க. பட் இது ஒரிஜினலா இது எப்படி சொல்லணும்னா ஆண்டர்பிரனர். 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 ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆஃப்டன். நிறைய பேர் இதை ஆஃப் டென்னு படிக்கிறாங்க. ஆஃப் 10 அப்படி தானே இருக்கு ஸ்பெல்லிங் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இட் இஸ் டோட்டலி ராங். நம்ம அந்த டென்ன்றப்போ அந்த டி அங்க சைலண்ட் ஆயிடும். ஸோ இது ஆஃபன். டி வரக்கூடாது. திஸ் இஸ் நோன் ஆஸ் ஆஃபன். அண்ட் நெக்ஸ்ட் நான் பீஸா வாங்கியிருக்கேன், இன்னைக்கு பீஸா ஆர்டர் பண்ணேன், இப்படி தான் நம்ம பேசிப்போம். ஆனால் அது பீஸான்னு நம்ம சொல்லவே கூடாது. திஸ் இஸ் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் பீட்சா. பீட்சா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
இதை பார்த்த உடனே இது ஸ்டார்டிங் வந்து பி லெட்டர் தானே ஆரம்பிக்குது, அப்போ வந்து பிஸ்டானியம் அப்படி தானே படிக்கணும் அப்படின்னு ஒரு சிலவங்க யோசிப்பீங்க. பட் இதை மிஸ்டேக்லாம் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இது ஆக்சுவலா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா இதுல பி சைலண்ட். ஸோ திஸ் இஸ் நோன் as pseudonym. pseudonym. ஓகே. அண்ட் லாஸ்ட் வேர்ட், இதை வந்து எல்லாருமே ஜிஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஃப் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ அதோடைய ஃபார்மேட்டை ஜிஃப்னு சொல்லுவோம். ஆனா இது ஜிஃப் கிடையாது. திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ்ட் as GIF. அகைன் ஐம் சேயிங் GIF. இப்போ நம்ம இதுக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன்ஸை அகைன் ரிவைஸ் பண்ணிடலாம். First word is schedule, and second word is entrepreneur, and third word is orphan, and fourth word is pizza, and fifth word is pseudonym, and final word is GIF. கரெக்டா கொஞ்சம் தெளிவா நம்ம படிக்கணும். அப்பதான் நம்ம மைண்டுக்கு இது ரொம்ப ஈஸியா ஏறும். That's all. இன்னைக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸ் ஆச்சும் ஈஸியா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு த சக்சஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 5 வேர்ட்ஸை படிச்சாதான் நமக்கான கான்வர்சேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ டெய்லி நம்ம வீடியோஸை பார்த்துட்டு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் இது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all in the next video. Tata, bye bye. மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. டாடா.